ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை மற்றும் மாற்றங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் வரவேற்கிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி சரியாக நம்ம 15 நாள் கடந்து வந்துட்டோம். இந்த 15வது நாள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி, பிரச்சனை, போராட்டம், பிசாசனுடைய போராட்டங்கள், அசுத்த ஆவியின் கிரியைகள், இழப்புகள், மரண போராட்டங்கள், இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்கள் பார்க்க போறீங்க ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த அதிகாலை நேரத்தில் என்னோடு கூட இணைந்து ஒரு பாடலை நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம பாட இருக்கிறோம். எல்லாரும் அப்படியே கர்த்தர் உங்கள் முழு இருதயத்தோட எல்லாரும் அப்படியே இணைந்து தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை பாட நம்ம இருக்கிறோம். நம்பிக்கையோட, ஒரு மன நிறைவோட இந்த மாதத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிப்பட போகிறாருங்க. நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் அப்படி கர்த்தருடைய கிருபையை நினைத்து அவர் நம்மளை நடத்த போகிற வெற்றியின் நாளாக தேவனை நம்ம உயர்த்த இருக்கிறோம். இந்த மகிமையுள்ள தேவனை உயர்த்தலாம். அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஏமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஏமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஏமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஏமை பொழுதும் விலகலப்பா. எல்லா செங்கடல்களும், எல்லா எரிகை கோட்டைகளை போல உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிற எல்லா கோலியாத்தின் வல்லமைகள், ஆசீர்வாதங்களை அழித்துக் கொண்டு உங்களுடைய அடுத்த நிலைக்கு போகாம எல்லாம் உங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா கோலியாத்தின் வல்லமைகள் இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு அது விலக போகிறது. இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு நீங்க மகிமைப்படுத்த எல்லா எரிகோக்களையும் எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிற ஒரு வல்லமை இன்றைக்கு ஆராதிக்கிற தேவனுக்கு உண்டு. என்னோட கூட சேர்த்து எல்லாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தலாம். செங்கடலை நீ பிளந்தீ, செவ்வையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை உன் யோசனையால் தகர்த்தி. சொல்லுங்க. செங்கடலை நீ பிளந்தீ, செவ்வையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை உன் யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை
ஒரு நொடியில் வென்று விட்டீர். இயேசு நாமத்துல கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். சேர்ந்து தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. ஒன்றும் இல்லை, மகிமை இறங்கி வரட்டும். உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை போலும் உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எல்லாரும் கரங்களை தட்டி, ஓ பலவித சோதனைகள், பலவித உலக அழுத்தங்கள், பலவித கிரியைகளை உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். உங்க இருதயத்துல ஒரு புது எண்ணெயினால, சங்கீதக்காரன் தாவீது சொல்வது போல, அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். காலை நேரத்துல ஒரு புது அபிஷேகம் நம்மளை மூட போகிறது. ஒரு புது வல்லமை நம்மளை நிரப்ப போகிறது. ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இன்றைக்கு அந்த அறை முழுவதிலும் மூட போகிறது. ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், ஓ க்ளோரி, உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. பலவித சோதனையா நாங்க புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதயம் தந்து விட்டே. எங்க தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எல்லாரும் சேர்ந்து எங்க தலையை எண்ணெயினா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எல்லாரும் அப்படியே வாயில திறந்து அந்நிய பாஷை பெற்றிருக்கீங்க. நாங்கள் அந்நிய பாஷையில அறையில ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். எங்கள் காலைதோறும் அவருடைய பிரசன்னம் புதியவைகளாயிருக்கிறது. காலைதோறும் அவருடைய பிரசன்னம் புதியவைகளாயிருக்கிறது. இருதயத்தை புது இருதயமாய் மாற்றுகிறார். சவுலோருடைய இருதயம் வேறு இருதயமாய் மாற்றின பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உன் இருதய வலிகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ, அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் நம்மை முழுவதுமாய் ஆட்கொள்ளுகிறது, முழுவதுமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, முழுவதுமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மகிமையுள்ள தேவனை, மகிமையுள்ள கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம். ஆனந்த தைலத்தின் இந்த அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் துதிக்கிறவங்களோட இருதயங்களில் கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் மாறாதது, அவருடைய மகிமை மாறாதது,
அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய தயவும் நம்மளை விட்டு மாறவே மாறாதது. நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையில எல்லாம். இந்த 15 நாள் மிகுந்த குழப்பத்தோட என்ன செய்வது, ஏது செய்வது, இதற்கு என்ன பண்ணலாம் என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டு, நீ வேதனையோடு ஒரு மன போராட்டத்தோடு நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்றார், நான் உன் அருகில் அமர்ந்திருக்கிறேன், உன் அருகில் நான் அமர்ந்திருக்கிறேன். இன்பமா துன்பமா வியாதியா நெருக்கமா என்னை ஆராதிச்சு. இந்த சமரியா ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், உலகம் முழுவதிலும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும் இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதை தான் நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் முதல் நேரம் அவரை தொழுது கொள்ளுகிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம். நீரே எல்லாம், நீங்க தான்ப்பா எல்லாம். என் உயர்வும் நீங்க தான், என் தாழ்வும் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவர். என்னோட இணைந்து தேவ பிரசன்னத்தில் இணைந்து கொஞ்ச நேரம் அப்படியே worship Jesus, worship நீரே அல்லாஹ் இயேசுவே, நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே அல்லாஹ் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. அந்த திருநாமத்தை அதிகாலை நேரத்தில் இயேசு என்ற திருநாமத்தை சொல்லி, நீரே அல்லாஹ் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. சுகமோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. என்னோட சேர்ந்து இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன் இயேசுவே. என்னோட இணைந்து ஆராதிப்பேன் இயேசுவே. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிப்பேன் இயேசுவே. அந்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிப்பேன். ஓ எல்லாம் துதிக்கிறேன். ஓ இஸ்ரவேலின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவாதி தேவன் இன்றைக்கு நடுவில் அவர் பிரசன்னராய் இறங்கியிருக்கிறார். அவர் பிரசன்னராய் இறங்கியிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில கடைசி வசனத்துல எசேக்கியேல் சொல்றார், அந்த நகரத்திற்கு அவர் யெகோவா ஷம்மா என்று அவர் பெயரிட்டார். யெகோவா ஷம்மா என்பதற்கு
அவர் எப்பொழுதுமே அவர் பிரசன்னராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த 15வது தேதியில் நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் யெகோவா ஷம்மாவாக உங்க கூட இருக்கிறாருங்க. அவர் எப்பொழுதும் பிரசன்னராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அவர் பிரசன்னராக இருக்கிறார். அவர் பிரசன்னராக மாத்திரம் இருக்கிறதல்ல, உங்க நடுவில் இருக்கிற எல்லா வல்லமைகளையும், எல்லா துஷ்டத்தின் கிரியைகளும், எல்லா பொல்லாத மனிதர்கள், எல்லா மனிதர்களும் அவர் நடுவில் இருந்து அவர் எடுத்து போட்டு அவர் புது தேவனாக, புது வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்க தான்ப்பா எல்லாம், நீங்க தான் செய்ய முடியும். எல்லாம் பண்ணி பார்த்துற நீங்க தான் என்று அர்ப்பணித்து சமூகத்தில் அவரை பார்த்து சொல்லலாம், நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ் இயேசுவே, நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதிலும் நீர் யெகோவா ஷம்மாவாக இருந்து என் மக்கள் ஆண்டவரே நீ நடத்துவீராக. நாங்கள் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 15ஆம் தேதி அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து நீங்கள் மகிமைப்படுத்தி வந்திருக்கிறீங்க. உண்மையிலே கர்த்தர் இந்த ஆராதனையில் புதிய காரியங்கள், மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் உண்டு பண்ண போகிறார். உண்மையிலே ஒரு புதிய காரியங்கள் நடக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா கஷ்டங்கள், அதாவது நஷ்டத்தின் பாதைகள், கண்ணீரின் பாதைகள், அவமானத்தின் பாதைகள் அனைத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும், குடும்பத்தில், உங்கள் தொழில், வியாபாரம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்த போகிறார். எதெல்லாம் காய்ந்து போய் ஒன்றுமே இல்லை, முடிந்து போனதோ அது துளிர் விடுகிற ஒரு மாதமாக இருக்கும். வனாந்தரமான உங்கள் வாழ்க்கை, அவாந்தரமான ஒரு வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதை செழிப்பாக்குவார். இந்த ஆராதனையில் அவர் அப்படியே செய்வார். நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க. உங்களுக்கு எப்பக்கமும் அடைக்கப்பட்டு இருக்கா, நீங்கள் ஒன்றும் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கான புதிய பாதைகளை இந்த ஆராதனையில் இந்த 15ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தில் அவர் உங்களுக்கு வைக்கிறார். உங்களுக்குன்ட்டு ஒரு புதிய பாதை அவர் அமைக்க போகிறார். இந்த நாளில் இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டீங்கள்ல, உங்களுக்கு ஒரு வாசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு தீர்க்க தரிசனமான, ஒரு ஆசீர்வாதமான, உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்க போகிற ஒரு வார்த்தையை தான் நான் பேசுகிறேன். 43:1 இப்போ பாருங்களேன். இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அளித்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத. அது சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். அவர் எதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டார் தெரியுமா? அதைத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். 2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருந்தேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதா. ஏன் ஒன்றுமே உங்களை தொட முடியல?
ஏன் உங்களுக்கு தண்ணீர் உங்களை அழிக்க முடியல? ஏன் அதாவது அதை சொல்கிறாரு, ஆறுகள் ஏன் உன் மேலே புரல, அக்கினி உன்னை ஏன் வேக வைக்கலை? காரணம் என்ன தெரியுமா? உங்களை சிருஷ்டித்த கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் கூட இருக்கும் பொழுது தண்ணீர்கள் உங்களை தொடுமா? நல்லா கவனித்து பாருங்கள். ஆறுகள் உங்களை மூழ்கி போக வச்சிருமா? இல்லை அக்கினி உங்களை எரித்து நாசமாக்கிடுமா? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா உங்களை மீட்டெடுத்தவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீங்கள் அவருடைய பிள்ளைங்க. நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க. எக்கச்சக்க சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் எப்படி அற்புதம் செய்யறார் தெரியுமா? அவங்க தண்ணீரிலும் ஆறுகளிலும், ஏன் அக்கினியில் வழியாக போனவர்கள் தான், ஆனால் ஒன்றுமே அவர்களை தொடாமல் கர்த்தர் கூட இருந்தார். உங்கள் கூடயும் கர்த்தர் இருக்கிறார். பார்த்தீங்களா, யோசேப்பு எல்லா பாதையிலும் போனான். வெறும் நம்ம அவன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செழிப்பு முன்னேறின பெரிய லெவலில் வந்தான், அதை சொல்கிறோம். ஆனால் அவன் பட்டப்பாடுகள் இன்றைக்கி ஒவ்வொரு தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி பிரகாசித்து கொண்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி? அவங்க பட்டப்பாடுகள், கண்ணீர்கள், அதாவது ஆறுகள், அக்கினி எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த பாதையில் போய் தான் ஆகணும். மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற 66 அதாவது 12வது வசனம், அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நல்லா புரிஞ்சுக்கிங்க, எந்த மனிதன் உங்கள் மேலே ஏறி உங்களை அவமானப்படுத்தி, உங்களை நஷ்டப்படுத்தி, உங்கள் பேரில் பழிச்சொல் சொல்லி உங்கள் பேரை கெடுத்து நாசப்படுத்தினாலும் நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர், நீங்கள் அதை தாண்டி எங்கே வந்துடுவீங்க தெரியுமா? செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் பாட எந்த ஒரு மனிதனும் சரி உங்கள் மேலே ஏறுவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க. நீங்கள் அதிலே படுத்துறாதீங்க, அதிலே சோர்ந்து போதுங்க. நான் உண்மை பின்பற்றி வந்த ஆண்டவரை என்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அதிலே நீங்கள் படுத்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கை முடிந்து போய்விடும். இதில் நீங்கள் தப்பித்து வெளியே வாங்க. நீங்கள் விசுவாசமாக ஆராதனை பண்ணுங்க. ஏன்னா ஏன் உங்களை ஆராதனைக்க செய்கிறேன் தெரியுமா? ஏன் ஆராதனை பண்ணணும்னு சொல்கிறோமா? நீங்கள் ஆராதிக்கும் போது அவர் உங்கள் நடுவில் வந்து விடுவார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களை பலப்படுத்தி உங்களை எங்கே கொண்டு வந்துடுவாரா? செழிப்பான தேசத்தில். அதைத்தான் தீர்க்கதரிசி ஏசாயா எழுதியிருக்கார் பாருங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, 18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்ற பண்ணுவாரா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்களேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தரவில் ஆறுகளையும் உண்டாக்குவதினால். நல்லா பாருங்க, அவர் உண்டாக்கின பிள்ளைங்களுக்கு வனாந்தரம் இருக்கட்டும், அவாந்தர வெளியாக இருக்கட்டும், எல்லா பாதைகளையும் புதிய பாதைகளையும் அமைப்பாருங்க. இந்த நாளில் இந்த ஆராதனை கலந்து கொண்ட உங்களுக்கு ஒரு புதிய பாதை கர்த்தர் அமைச்சிருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒரு மாதம். இனி இந்த 15ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் இந்த சொல்கிறார் பாருங்களேன். யாருக்கு அதை செய்கிறார்? 21, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். எங்கே பார்த்தாலும் சோத்திர ஆண்டவரை, கர்த்தருக்கு மகிமை, தேவனை மகிமைப்படுத்துகிற பாடிக்கிட்டே இருப்பாங்களாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். நான் ஒன்று சொல்கிறேன், எப்படி நீங்கள் புலம்பிகிட்டே இருந்தீங்களோ, எப்படி எதிர்மறையான வார்த்தைகளை பேசுனீங்களோ, எப்படி அவிசுவாசமாக பேசுனீங்களோ, இனி நீங்கள் எல்லாமே விசுவாசமாக பேசுவீங்க, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுவீங்க. இது எல்லாம் எப்படி நடக்கிறதுனா, அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னை பெயர் சொல்லி அழித்தேன், நான் தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்துவேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் நீரே எல்லாம் ஆமீன் சொல்லலாமா? ஆண்டவரே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம்
நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. எல்லாம் மறுபடி சொல்லமா? உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. எல்லாம் சொல்லமா? நேசிப்பே 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 இயேசுவே. எல்லாம் சொல்லுங்க, நேசிப்பே. நீங்க இப்படி ஆராதிக்கும் பொழுது அவருடைய புதிய காரியங்கள், ஒரு பெரிய மாற்றங்களை எல்லாம் சொல்லுங்க. நேசிப்பே 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 இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவே. சொல்லலாம், நன்மையோ செல்வமோ, ஆமே, செல்வமோ வறுமையோ ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே. வறுமை வரலாம், ஷபகதரா பாபா. ஆராதிப்பே. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். ஆராதிப்பே. ரிஹாந்தரலா பாபா பாபா. ஆராதிப்பே. ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அந்நிய மொழிகள், இன்பமோ துன்பமோ சாந்தரா மரணமோ வியாதியோ நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பேன் அப்பா. அவங்க வீடு முழுவதும் ஒரு மகிமை மூடி இருக்கிறது. தெய்வீக பிரசன்னம் இந்த ஆராதனையில புதிய காரியங்கள் நடைபெறுவதாக, புதிய பாதைகள் உண்டாவதாக, வழி தெரியாத இடங்களில் வழி அப்பா அமைத்து கொடுக்க போகிறவரே. ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறேன், நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். செழிப்பான இடத்துல இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டதுக்காக சோத்திரம். தூக்கங்கள், துன்பங்கள், புலம்பல்கள், ஏப்பா மன குழப்பங்கள், வாழ்வதை விட மறித்து விடலாம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது சொன்ன எல்லா வாய்களும் இந்த நாளிலிருந்து துதியினால் நிரம்பட்டும் என்று தேவ மனிதனாக இவர்களை இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென். இது மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த ஆராதனையை ஷேர் பண்ணுங்க. இதை ஏதோ ஒரு வாட்டி கேட்டுட்டேன்ட்டு விட்டுறாதீங்க. ஆராதனை என்பது தொடர்ந்து நம்ம செய்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சேனலை இப்போ தான் புதிதாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடும் பொழுது அதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. விசேஷமாக உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த ஆராதனை உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாக போடுங்க. அது எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும், தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள்.
நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கக்கன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.